சென்னையில் 356 பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் 3 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. குழந்தைகளுக்கு சரியான நேரத்திலும் சூடாகவும் உணவு கிடைக்காத நிலை உருவாகும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு பரிமாறப்படும் காலை உணவை தயாரித்து வழங்கும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. இதற்காக தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. மாணவர்களின் நலன்களுக்கு எதிராக திமுக அரசின் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கான காலை உணவை இப்போது அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மையப்படுத்தப்பட்ட சமையலறைகளில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரித்து வழங்குகின்றனர். அதனால் குழந்தைகளுக்கு ஓரளவு தாமதமின்றி மாணவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் சத்துணவு தயாரிக்கப்படுவதைப் போல பள்ளிகளிலேயே காலை உணவையும் தயாரித்து வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும். அதற்கு மாறாக இந்த பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அது பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும். காலை உணவு திட்டத்தின் நோக்கமே மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சூடான உணவு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதை உறுதி செய்யும் வகையில் காலை உணவு தயாரிப்பை தனியாரிடம் விடும் திட்டத்தை சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் கைவிட வேண்டும். மாறாக அனைத்து பள்ளிகளிலும் சத்துணவு திட்டத்திற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரித்து வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை அறிய தமிழ் மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.